இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல இருந்து மேலே போனாலுமே பெரிய லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clockலாம் பெருசாக ஃபால் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹை வாலடைல் மார்க்கெட்டுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் 10th அன்னைக்கு மார்னிங் 10:30, ஈவினிங் வந்து 6:30 2 செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக போகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் 1 வீக்கும் ஈவினிங் 1 வீக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக மேலே போக ஆரம்பித்தாங்க. அது போனது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கை ரீச் பண்ணியிருந்தாங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா 24,740 750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours to 3 hours ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துச்சு. ஆப்ஷன் செல்லர் வந்துட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு டவுட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:45 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்ததுனால அந்த செல்லிங்கோட ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதோட செல்லிங் கண்டினியூவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெருசாகவே கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வித்தின் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 1 o'clock ஆரம்பிச்சு 2 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமாக இருக்கக்கூடிய 24,540 இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருந்த சைட்வேஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் முடியும் போது 24,575 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாகவே சின்ன ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இது 1 minute டைம் ஃப்ரேமில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வியூ தான் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பிலோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இம்மீடியட்டாக 24,488 இந்த ரேஞ்சு வரை வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது இம்மீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,720 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது நடக்கிறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளோட புரிதலாக இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜோன்லேருந்து மேலே போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அது எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 24,670 இந்த ரேஞ்ச் தான். அது நல்லா மேலே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். அண்ட் கீழே வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற எதிர்பார்த்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய 24,488 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. அந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது மாறினதுக்கான ரீசன் ப்ரைஸ் ரொம்ப தூரம் மேலே போயிட்டதுனால அப்போ கீழே வர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலவே சப்போர்ட் எடுக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இவ்வளோ ஹை வாலடைலாக இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் 2. ஒன்று எக்ஸ்பைரி டேட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நல்ல மறுநாளும் இருந்துகிட்ருக்கு. அப்போ 2 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை பொறுத்து எந்தெந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட ப்ரைஸஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் சில இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா சுகர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ ஆன்சிலரி. இந்த ஆட்டோ ஆன்சிலரிக்கு இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுகர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 13 to 15% க்ரோவாக இருந்துச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் எடுத்தோம்னா இந்த 20% அப்படிங்கிறது எத்தனால மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனால இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே விழுந்ததில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் பெர்ஃபார்மராக மாறி இருக்குது அப்படின்றதையும் புரிதலாக இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கு யூரோப்பியன் கண்ட்ரியை பொறுத்தவரை. இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் அல்லது கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஏஷியன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து அங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இதை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் பிசிஆர் ரேஷியோ 0.82 அப்படிங்கிறதுனால ஸ்லைட்லி சைட்வேஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல சைட்வேஸ் அப்படிங்கிறதோட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓவரால் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும் அப்படிங்கிறதையும் இதில் புரிஞ்சுக்கலாம். இதோட டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஓவராலாக இந்த சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 24,820 போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆல்ரெடி டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். திரும்ப இதுக்குள்ளாரையே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,604 இதை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சு. இதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே நாளைக்கும் அதே 15 செகண்ட் டைம் ஃப்ரேமில் இது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 24,604க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம அங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு அப் ட்ரெண்ட் தெரியும். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 24,630 650 இந்த ரேஞ்ச் வர போயிட்டு ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,820 வர போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டவுன் இங்கே திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும் அப்படிங்கிறது பொறுமையாக நடக்க வேண்டிய விஷயம். இமீடியட்டாக நம்ம நடக்க வேண்டியது என்னென்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 24,821 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றத எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் கீழே அடுத்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா 24,521 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக டிமாண்ட் 2 இருக்கக்கூடிய 24,405 வரைக்கும் வரலாம். இதில் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் டிமாண்ட் 2வையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 24,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக பிரேக் ஆகும். அது என்னன்றதை பொறுமையாக பார்த்துக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலே முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 or 2 days எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நிறைய கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இது வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு சின்ன பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்பில் இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆக முடியாமல் இமீடியட்டாக கீழே விழுந்துச்சு. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக மேலே போயிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,150 இந்த ரேஞ்ச் வர போனது ஒரு சைட் வேஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அப்புறம் பெரிய லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சதையும் பார்க்க முடிஞ்சுது. ப்ரைஸ் கீழே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12:30 and 1 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டவுன் ஆக ஆரம்பிச்சது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வித்தின் 1 hourக்குள்ளாரவே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சேர்ந்துட்டு 53,602 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு சின்ன ரெக்கவரியும் கொடுத்து திரும்பவும் அதே இடத்துல வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே வந்தால் கூட ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 54,087 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு திரும்பவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கூட எதிர்பார்க்கலாம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,400 டச் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. அப்போ ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் 1ல் போயிட்டு ப்ரைஸ் கீழே வரணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வரும் அப்படிங்கிறதையும் அண்ட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகாமல்
என்ன சார் இது சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு தான் நம்ம டைம் ஃப்ரேம் காஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே வரும். இந்த டைம் ஃப்ரேமில் 6 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும், இந்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல புரியும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகாமல் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்னென்னா என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகுது அண்ட் அதில் சஸ்டெயின் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத பொறுத்து மட்டும்தான் நம்ம டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கீழே வந்திருக்கு, சைட்வேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் சின்னதாக அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது நிஃப்டி மாதிரியே 0.84 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஸ்லைட்லி பேரிஷ் அல்லது சைட்வேஸ் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் வரல அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டை கொடுக்குது. பட் இது சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இதையே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட எடுத்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோன் 1 அப்படின்னு சொல்லலாம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 53,603 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஆல்ரெடி கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 53,346 டச் பண்ணியிருந்தால் நல்லது அப்படின்றத எஸ்டர்டேவும் பார்த்துருந்தோம். அதை டச் பண்ணிவிட்டு மேலே வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு வியூவாகவே கிடச்சிருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த 2 இடத்துக்கும் கீழே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன ஆகிடும்னா இந்த சைட்வேஸில் இருந்து இந்த டிமாண்ட் ஜோன் மேலே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்து கீழே கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. எனிவே ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது தேவை இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த ப்ரைஸை வந்துட்டு சைட்வேஸ் இல்லாமல் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும். அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 54,093க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 54,364 இந்த ரேஞ்ச் வர போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து இதில் ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,206 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இஃப் சப்போஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது 53,603 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 53,346 இதை பிரேக் பண்ணுறதுக்கான அல்லது இதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கான ஏரியா தான். ஏன்னா இங்கே ஹை டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இமீடியட்டாக இங்கே டச் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே மார்க்கெட் இந்த இடம் வந்துட்டு மேலே போயிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாதியிலே சப்போர்ட் எடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்குது. நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இது மேலே போயிடும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டிமாண்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ரொம்பவே வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 2க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 52,713 வரை போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. பட் இதை பிரேக் ஆகாதுன்னு எதிர்பார்க்கலாம். அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவல் போகுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் பிட்வீன் 54,092க்கும் 53,603க்கும் இடையில மூவாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 54,092 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதையும், சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 53,603 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ண வியூ. இதை வந்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எம்பரரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான்.